கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை, இன்றைக்கு சபைகள் விழுந்து கொண்டிருக்கிறது. தேவன் எதிர்பார்த்துதான் அந்த மகிமையான காரியத்தை இன்றைக்கு சபைக்குள்ளே பார்க்க முடியவில்லை. ஆட்டங்களும் பாட்டங்களும் எங்கு பார்த்தாலும் நிறைந்திருக்கிறபடினாலே தேவனுடைய மகிமை வெளிப்படவில்லை. உண்மையான தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்க மிக முக்கியமான சாவி ஜெபம். இந்த ஜெபத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஜெபிக்கிறவன் ஜெயம் எடுப்பான். வேதம் சொல்லி ஜெயிக்கிறவன் ஜெபத்திலே நிறைத்திருக்க வேண்டும். பாவத்தின் மேல் ஜெயம் எடுத்தவன் அசுத்தத்தின் மேல் ஜெயம் எடுத்தவனாக இருக்க வேண்டும். ஜெபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாற்றி அமைக்கும். எப்ப வேண்டுமானாலும் எந்த சூழ்நிலையிலும் கடினமான உள்ளத்தை கூட மாற்றுவது ஜெபம். அசைக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை அதுதான். ஆகவேதான் கர்த்தர் சபைக்கு கொடுத்திருக்க மிக முக்கியமான ஒரு சாவி ஜெபம். வாசிப்போமானால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்தோமானால், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து சொன்னார். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற அனுபவம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, ஜெபத்திலே நம்ம கர்த்தர் வைத்திருக்கிற காரியம் என்ன? நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுகிறார். ஜெபிக்க வேண்டும், சபை ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆதிகால அப்போஸ்தலர் ஊழியங்கள் வளர்ந்ததுக்கு காரணமே ஜெபம். பல மணி நேரங்கள் காத்திருந்து ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தின் விளைவாக ஆத்துமாக்கள் கொள்ளைகளாக கூடுதலாக பெரிய தொகையாக கர்த்தர் கொண்டு வந்தார். தேவனுடைய பிள்ளை, நம்முடைய சபையிலே ஜெபிக்கிற அனுபவம் இல்லாதபடினால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி, நம்முடைய சபையிலே தோல்வி, நம்முடைய வேலை ஸ்தலத்திலே தோல்வி, நம்முடைய பிசினஸ்ல ஒரு தோல்வி. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறதான இந்த ஜெபத்திலே நாம் நிலைத்திருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வெற்றி கொள்கிறவர், வெற்றி கொண்டு நமக்கு விடுதலை தருகிறவர். தேவனுடைய பிள்ளை, வேதம் சொல்லுகிறது, நாம் ஜெபிப்பது எதற்கென்று சொன்னால் ஆபத்துகளுக்கு நாம் தப்பிக்கொள்ள ஜெபிக்க வேண்டும். ஆபத்துகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. இந்த நாட்களில எங்கு பார்த்தாலும் போராட்டங்களும் பிரச்சனை மாத்திரமல்ல, தற்கொலைகள் மாத்திரமல்ல, கற்பழிப்புகள், பலவிதமான வாலிபன் வயோதிபன் என்று பார்க்காமல் இன்றைக்கு இப்படிப்பட்ட பாவங்கள் இந்த உலகத்தில் நிறைந்து நிற்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆபத்துகளுக்கு நாம் தப்பி வைக்கப்பட வேண்டுமானால் ஜெபிக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசித்தோமானால், ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஆபத்துக்கு நமக்கு தப்ப வேண்டுமானால், இனி சம்பவிக்க போகிறவர்களுக்கெல்லாம் நீங்கள் தப்ப வேண்டுமானால் நமக்கு ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு காரியம் ஜெபம். ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் ஆபத்தில் நம்மை விடுவிக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிற பாத்திரங்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த காலவெளியில் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் எப்படி இருக்கிறது? நம்முடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது? சொல்ல முடியுமா? கர்த்தரின் ஜெபத்தை கேட்கிறார் என்று சொல்ல முடியுமா? ஆகவேதான் லூக்கா 18:1 வாசித்தோம், நாம் இடைவிடாமல் ஜெபிக்கணும், தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்க வேண்டும். ஜெபம் நம்மை ஆபத்திலிருந்தும் விபத்திலிருந்தும் காப்பாற்றுகிற ஜெபமாக ஒரு அறிக்கையாக இருக்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆபத்துக்கு மாத்திரமல்ல, நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம்தான் மிக முக்கியமான இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறபடினாலே விசுவாசிகளாகிய நாம், தேவனை அறிந்திருக்கிற நாம் இன்றைக்கு சொல்ல வேண்டும், ஐயா ஜெபிக்கிற ஆவி எங்கள் மேல் ஊற்றுங்க, ஜெப ஆவி எங்கள் மேல் ஊற்றுங்க என்று சொல்லி கேட்க வேண்டும். ஏனென்றால் ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளை, ஜெயம் எடுத்தோமானால் இந்த உலகத்தில் நாம் வெற்றியாய் வாழ முடியும். ஏனென்றால் ஜெயத்தை தடுக்கிறவன் சாத்தான், ஜெயத்துக்கு எதிராய் போராடுகிறவன் சாத்தான். ஆனால் பயப்படாதே, உன் ஜெபம் வெற்றியை கொண்டு வரும். இடைவிடாமல் ஜெபிப்போம், சோர்ந்து போகாமல் ஜெபிப்போம், விழித்திருந்து ஜெபிப்போம். தேவன் ஜெபத்துக்கு முதலிடத்தை கொடுக்கிற மக்களுக்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். ஜெபமே ஜெயம் என்று சொல்லுவோம். ஆதிகால திருச்சபை ஜெபித்ததுனாலே திருச்சபையிலே தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டது, அற்புத அடையாளங்கள் நடந்தது, தேவனுடைய வல்லமை காணப்பட்டது, சபை மக்கள் அலறி எழும்பினார்கள். என்றால் அக்கினி சபைக்குள்ளே வரும் பொழுது தேவனுடைய ஜனம் விழித்திருக்கிறவர்களாக காணப்படும்படி கர்த்தர் விரும்பினார். எனக்கு அன்பான தேவப்பிள்ளை, இன்றைக்கும் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கேன் அருமையான தேவப்பிள்ளையே, இன்னைக்கு நாம் பார்க்கிறோம் இந்த செய்தியின் தலைப்பு ஜெபம்.
ஒரு மனிதன் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தெய்வ சமூகத்தில். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல தெய்வமே, கர்த்தாவே எங்களுக்கு ஒரு ஜெப ஆவி ஊற்றுங்க. எங்கள் சபைக்கு, எங்கள் குடும்பத்தில், எங்கள் வேலை ஸ்தலத்தில் ஒரு ஜெப ஆவி நிறைந்தவர்களாக இருக்க உதவிச்சும். ஆபத்துக்கு விபத்துகளுக்கு கர்த்தாவே, இந்த உலகத்தில் காணப்படுகிற சகல பொல்லாத போராட்டங்களுக்கு நாங்கள் விலகி ஜீவிக்க எங்களுக்கு ஜெப ஆவி எங்கள் மேல் ஊற்றும். நீர் எங்களை ஆசீர்வதியும் மகிமைப்படுத்தும் ஐயா. புதிய கிருபைகளை தாரும் மகிமைப்படுத்தும். எங்கள் ஜெப ஆவியை எங்கள் மேல் ஊற்றி நாங்கள் உம்மை கனப்படுத்த துதிக்க உதவி செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என்பின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் அனைவரோடும் இருப்பாராக. ஆமென்.